sum. இந்த sum ரொம்ப ஈஸி தான். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t னு மென்ஷன் பண்ணிருக்கான். t in hours னு மென்ஷன் பண்ணிருக்கான். So ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் நமக்கு ஸ்பீடு ஃபார்முலா. அப்போது நமக்கு வந்து ஸ்பீடு வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ டைம் வந்து எவ்வளோன்னு நமக்கு டீன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது கிவன் ஒன், இது கிவன் ஒன். நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தெரியாது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போது இன்டூவில் மாறுமா? அதுதான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டி நமக்கு டிஸ்டன்ஸை டின்னு வச்சுட்டா டி ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து 500, டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி டைம் ஈக்குவல் டு டி ஹவர்ஸ். அப்போ டி ஈக்குவல் டு 500 டி. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th sum. The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student find a relationship between the height y and the forehand length x as y equal to x plus b, where a comma b are constants. Check first, adala kandupidiக்க வேண்டியது first. Check if this relation is a function. இந்த கொடுத்திருக்க டேட்டா பேஸ் பண்ணி find a and b இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து இந்த கொடுத்துருக்காங்கல்ல இந்த டேபிள் இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதுலேயே வந்து இன்னும் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன், ஃபைண்ட் தி height of a person whose forehand length is 40 cm. Then fourth subdivision, find the length of forehand of a person if the height is 53.3 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனானு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்களே டேபிள் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ, இது வந்து நம்மளோட ஒய் வேல்யூ. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் ஓவல் ஷேப்பில் டயக்ராம் போடுவோம்ல, அந்த டயக்ராம் போட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இதுதான் எக்ஸு, இது ஒய், இது 35, 40, 45, 50, 55. இது வந்து அந்த டேபிள் பேஸ் பண்ணி எழுதின எக்ஸ் வேல்யூ. இது டேபிளில் கொடுத்துருந்தா ஒய் வேல்யூ 56, 65, 69.5, 74. அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கு ரிலேஷன் இருக்குன்னு. ஸோ அதை நான் வந்து இந்த இதில் ரிலேஷன் இதில் ஆரோ போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஞ்ச் வந்து என்ன? 35, 56, 45, 65, 50, 60.95, 55, 74 கொடுத்துட்டா. ஸோ ஈச் எலிமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜ். ஒவ்வொரு இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒயில் வந்து யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கு ரிலேஷன் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே ஒயில் வந்து ரிலேஷன் இருக்குது. ஸோ எஸ், த ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர். இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், இதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஒன், கம்பேர் வித் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன கொடுத்தா ஃபைண்ட் ஏபின்னு எடுத்திருக்காங்க. ஏபி கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின்லேயே ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாம் இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வென் எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 56. இது ரெண்டு எங்கிருந்து எடுத்தோம்? அவங்க ஒரு டேபிளில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 56ன்னு எடுத்திருக்கேன். அப்போது ஒய் வேல்யூ வந்து 56 நான் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸு ஏ தெரியாது, ஸோ ஏ அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் வேல்யூ 35 தெரியும் ப்ளஸ் பி, இது வந்து
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். b நமக்கு இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 56 minus 35a equal to b. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதே டேபிளில் செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நான் எடுக்கிறேன். x equal to 45, y equal to 65 அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போது இதை வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போது 65 equal to 45a plus bன்னு கிடைக்குமா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால்? அப்போது 65 equal to 45a plus 56 minus 35a. இதை வந்து y equal to ax plus b அதில் வந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணி இது கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். எதுலன்னா b equal to 56 minus 35aன்னு கிடச்சிருச்சு. அப்போது இதாவது ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ பியோட வேல்யூ இதுவாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இப்போது நம்ம கரண்ட்டாக செகண்ட் வேல்யூ வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதில் அப்ளை பண்ணுற பிக்கு பதிலாக. அப்போது 45a ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து நான் இங்கே போடுறேன். பிக்கு பதிலாக அப்படியே இங்கே எடுத்து போடுறேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 65 equal to 45a minus 35a என்ன 10a. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 10a ப்ளஸ் சைன் தான் போடணும். ப்ளஸ் 56. அப்போது 65 இந்த பக்கம் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? 65 minus 56 9 equal to 10aன்னு வருமா? அப்போ a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a equal to 9 divided by 10ன்னு மாறுமா? இதை டிவைட் பண்ணால் a equal to 0.9 கிடைக்குமா? அப்போ a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்ச a வேல்யூவை நம்ம கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக b வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? இப்போது அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். b equal to 56 minus 35 into a value 0.9. அப்போ 56 into 35 into 0.9 into பண்ண 31.5. அப்போ 56 minus 31.5 மைனஸ் பண்ணால் 24.5. இதுதான் நம்மளோட b வேல்யூ. ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் கேட்ட மாதிரி ஃபைண்ட் a அண்ட் b. a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் a b கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் கம்பேர் வித் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி a வேல்யூ என்ன b வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் பர்சன் whose forehand length is 40 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. if x equal to 40 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டா அதே சேம் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். 0.91 a வேல்யூ தெரியும், b வேல்யூ தெரியும். இப்போ x வேல்யூ அந்த கொஸ்டின்லேயே நம்ம இருந்து எடுத்துட்டோம். ஸோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாமா? 0.9 into 40 plus 24.5 b வேல்யூ அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணனா ஒயோட வேல்யூ 60.5ன்னு கிடச்சிடும். இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் forehand of a person if the height is 53.3 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது y equal to 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. சேம் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போது 53.3 வந்து என்ன y வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து y, லென்த்து வந்து எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுங்காட்டி தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஈக்குவேஷனில். அப்போது y equal to 53.3. yன்னா என்ன ஹைட்டு. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு. ஓகேவா? அப்போது y வந்து 53.3ன்னு எடுத்துகிட்டு இப்போ ஈக்குவேஷனில் 53.3 ஈக்குவல் டு 0.9 a வேல்யூ x நம்ம கண்டுபிடிக்கணும். அது x அப்படியே வச்சுட்டேன். b வேல்யூ 24.5 அது ரெண்டையும் அப்ளை பண்ணுறேன். 53.3 இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸில் இருக்கிற 24.5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 24.5ன்னு மாறும். சிம்பிளிஃபை பண்ணால் 28.8ன்னு கிடைக்கும். 0.9x
அப்போது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து டிவைட் பண்ணுறேன். 28.8 டிவைடட் பை 0.9. இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் 32 கிடைக்கிது. இது 32 எப்படி கிடைக்கிது பாயிண்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போது 28.8 0. இதுதான் நமக்கு கொஸ்டினில் இதனை நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய டிவிஷனில் இருக்குது. 0.9 28.8. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்படி இருந்தால் நமக்கு டிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாயிண்ட் எல்லாம் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 9 28 8 இப்போ நம்ம பண்ணலாமா? அப்போ 3 9s are 27, ரிமைனிங் 1 8 கீழே கொண்டு வருவோம். 9 2s are 18, ரிமைனிங் 0 கிடச்சிருச்சு. 32 கிடச்சிருச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பின்னாடி இருந்து பாயிண்ட் வைப்போம். இதே டிவிஷனாக இருந்தால் முன்னாடி இருந்து பாயிண்ட் வச்சுட்டு வருவோம். அதை நம்ம மறக்கக்கூடாது. இப்போது 0ல் இருக்குது, 9ல் இருக்குது. அப்போ 9 வந்து இந்த ஃபஸ்ட்டு இதால் போகுமா? போகாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்காக இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 வந்து 9ஆல் போகுமா? போகாது. அப்படி போகாட்டி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு பாயிண்ட்டு இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 28.8ன்னு இருக்கா, அதுக்காக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ 3 பாயிண்ட் தள்ளிடுச்சா? அப்போ 3 பாயிண்ட் தள்ளிட்டா முன்னாடி என்ன இருக்குது? 32 இருக்குது. அப்போ 32, அந்த 32 தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். அப்போ x = 32. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.